ஹாய் கைஸ், வெல்கம் டு த மல்டிமேக்ஸ் சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிட்டாபோட டுட்டோரியல். ஸோ உங்கள் ப்ரௌசருக்குள்ளே போய் கிட்டாபுக்குள்ளே லாகின் பண்ணுறாங்க. ஸோ இதில் நான் நிறையா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கைஸ், யூடியூப்பில் நிறைய வீடியோ நம்ம போடுறோம் நம்ம சேனலில். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வீடியோ வீக்லி சண்டே போடுறோம். பட் ஒரு ரெஸ்பான்ஸும் வரல, லைக்கு கமெண்ட் எதுவும் வரல. ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி பண்ணிட்டா தான் கொஞ்சம் மோட்டிவேட்டாக பண்ணணுன்ற மாதிரி தோணும். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் சரி, ஓகே, நான் இப்போ உங்களுக்கு கிட்டாபை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் மோஸ்ட்லி கவர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அப்படின்னா கிட்டாப் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கம்பெனியில் வந்து ஜாப் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அது ஈஸியாகவே படிச்சிடலாம். ஸோ 1 to 2 டேஸ்லேயே நீங்கள் படிச்சிடலாம். நான் இந்த வீடியோவிலே கிட்டாபை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். அப்போ உங்களுக்கு ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். கிட்டாபுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லிங்க்கில் போய் உங்களோட நேமை நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் சார்ஜிபியில் வந்து காப்பி பண்ண பேஜ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பப்ளிக்கில் அப்படின்னா ப்ரைவேட்டில் அப்படின்னா இருக்கும் பப்ளிக். அண்ட் அடுத்தால லைசன்ஸ் MIT லைசன்ஸ் எம் அப்படின்னு செட் பண்ணுங்க. அந்த லைசன்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா பேசிக்காக MIT லைசன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ள போய் எந்த ஃபோல்டரில் நீங்கள் கோடிங் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த கோடிங்கை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் இதோட HTML CSS பண்ணி இதில் போய் நீங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட இதில் என்ன கொடுத்துருக்கோன்னா கிட் இனிட் அப்படின்ற கமெண்டை கொடுக்க சொல்லியிருக்கு. ஸோ கிட் இனிட்டை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் இதே கமெண்ட், எல்லா சிஸ்டம்க்கும் இதே கமெண்ட் தான் வரும். ஸோ அதனால் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தால கிட் ஆட் கொடுத்துருக்கு. ஆட் டாட் அப்படின்னா எல்லாமே காப்பி ஆகும், உங்கள் கோடிங்ஸ் எல்லாமே காப்பி ஆகும். ஃபஸ்ட்டு கமிட், அதாவது இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கமிட் என்னென்னா கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் இருக்குல்ல, அதில் வந்து என்னென்னா கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு லெசன் ஆஃப் மை கால்குலேட்டர் ஆப் யூஸிங் HTML CSS JavaScript அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த கமெண்டாக சேவ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஓகே இப்படி வரணும். கிரியேட்டட் மோட் அப்படின்னு வரணும். அதாவது 3 ஃபைல் இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கு, அதான் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்தால என்ன பண்ணிக்கிறேன், அடுத்தால கிட் ரிமோட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். சரி, கிட் எம் இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு கமிட்டு நீங்கள் போட்டோம். நான் அதை மாற்றி சொல்லிட்டேன். கிட் ஃபஸ்ட்டு கமிட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கமிட்டுன்றதுனால எது வேணாலும் கொடுத்துக்கலாம், ஏன்னா அதுவும் ப்ளூ கலரில் தான் வரணும். அந்த எம் முக்கியம். அதுக்கு அடுத்தால இருக்கிறது அந்த ஃபஸ்ட்டு கமிட்டுன்றது இன்னொன்று. சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்த கமெண்ட் என்னது, எம் மீனா. ஓகே, கிட் பிரான்ச் சம்திங், அதையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தால இந்த இதில் வந்து ஒரிஜின் இருக்குல்ல, அதில் உங்களோட யூசர் நேம் ஆர் சம்திங், உங்களோட யூசர் நேம் கரெக்டாக அதில் கொடுக்கணும். நான் என்னோட யூசர் நேம் ராஜ் 29, அதை கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் உங்களோட யூசர் நேம் கரெக்டாக கொடுங்க. அதில் இருக்கிறதே நீங்கள் ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் டைப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அதில் நிறைய விஷயம் மிஸ் ஆகுது. சில இதில் அதை அந்த இதை காப்பி பேஸ்ட் பண்ணால் வந்துடும், ஆனால் சில இதில் அப்படி வராது. இதில் நீங்கள் கரெக்டாக பேஸ்ட் பண்ணலாம், அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வரணும். அதனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்ருக்கேன். எடுத்து இது பாருங்க, இறங்கி வந்துருக்கு. நான் ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதாவது டாட் சம்திங். சின்ன ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஓகே, அதில் இருக்கிறத நான் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் டைப் பண்ணியிருந்தேன், அதான் கொஞ்சம் தப்பு பண்ணுறது. இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்திருக்கு. கிட் ரிமோட் ஆட் ஒரிஜின், அதாவது போன கமெண்டில் ஏதோ குட்டி மிஸ்டேக் பண்ணிருக்கு போல், அதான் அது செட் ஆகலை. நீங்கள் அதில் இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நானே பண்ணுறேன்லாம் பண்ணாங்க. இதாக இருக்கா, இதுதான் யூஸர் நேம், இது கரெக்டாக பண்ணியிருக்கேன். நான் கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும், இல்லைனா தான் மிஸ்டேக் ஆகும். ஓகே, நான் இப்போ கரெக்டாக என்னோட யூஸர் நேம் பண்ணியிருக்கேன். ரிமோட் ஒரிஜின் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னா இது கேட்கணும். நான் கரெக்டாக நான் போட்டிருக்கேன், நல்ல போல போட்டிருக்கேன்.
கரெக்டாக தான் ஃபஸ்ட்டு இருக்கு. ஸோ ஓகே, இப்போ பாருங்க கிரியேட் ஆகிட்டு கிரியேட் ஆகலாம்னு நினச்சி கிரியேட் ஆகிட்டு. இப்போ என்னோட சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் HTML எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே, கோட் யூஸ் பண்ணலாம். இதில் போய் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கோடுக்கு அடுத்தால கோடுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட்மி, அதாவது யூசர்ஸ்க்கு அவங்களோட இதை வாங்க வரவங்களுக்கு புரியணுங்களா, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சார்ஜிபிடி பேஸ் பண்ணியிருக்கேன். சார்ஜிபிடி எல்லாமே வாங்கி பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் உங்களோட ரைட்டிங்ஸ் அண்ட் சேவிங்ஸை கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்துருவாங்க. அண்ட் ஓகே கமிஷன்ஸ் இப்போனா என்னோட ரீட்மி இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ரிவ்யூவில் பார்க்கலாம் கிளியராக சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு விக்கி அப்படின்னா சேம் லைக் ஃபஸ்ட்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதே நான் சார்ஜிபிடி டைமில் பேஸ் பண்ணுறேன். ஓகே, நான் உங்களுக்கு இது கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா, அதாவது சார்ஜிபிடியிலேருந்து காப்பி தான் பேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஏதோ ரொம்ப யோசனை இருக்கும். இந்த மாதிரி வேணும்னு சொன்னால் நான் சார்ஜிபிடி கொடுத்தா பேஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ இன்னொரு வழி இருக்கு. நான் உங்களுக்கு அந்த வழியை தான் சொல்லி தர போறேன். ஓகேங்களா, அதுதான் ஈஸியாக நான் இப்போ சொல்லி தரதான் ரொம்ப ஈஸியான வழி. ஃபர்ஸ்ட் வீட்டில் போயிட்டு நான் இப்போ பாக்ஸ் ரன்னர் அப்படின்னு ஒரு கேமை நான் இம்போர்ட் பண்ண போறேன். ஓகே, இதில் போய் நான் பப்ளிக்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் MIT லைசன்ஸ், அதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் அதுதான் MIT லைசன்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் போயிட்டு அந்த ஆட் சைடில் கிரியேட் நியூவில் கொடுத்துக்கோங்க. இப்போ சூஸ் ஃபைல்ஸ் நீங்கள் ஏற்கனவே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பண்ணி வச்சுருக்கதை நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா கைஸ், ஓகே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பாக்ஸ் பிளாக்கரில் இருக்குது, அதுதான் இப்போ எல்லாத்தையும் செலக்ட் ஆகி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அப்லோட் பண்ணுறேன். கீழே இதில் காணிக்குதா? ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே சூப்பர். இப்போ கமிட் சேஞ்சஸ் கொடுத்தேன் அப்படின்னா இது எல்லாமே சேவ் ஆகும். ஓகே, என்னோட கிட்ஹப்பில் இது எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான். அடுத்ததான் ஆட் ரீட்மி ஆட் பண்ணோம்ல, அதை நான் கொடுத்துருக்கேன். சார்ஜிபிடியில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் தான் சார்ஜிபிடியில் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீமியம் ஆகும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் எடுத்து போட்டது, என்னோட அவுட்புட்டை ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து போட்டது. நெக்ஸ்ட் கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் பேஜில் இதெல்லாம் காணுது. ஓகே, நெக்ஸ்ட் விக்கி ஆட் பண்ண போகிறேன். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் இதில் விக்கி ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ரிவ்யூ பாருங்கள். இதில் தான் இந்த இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதில் இருந்து தான் உங்களோட ப்ராஜெக்டாக க்ளோன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இதை வந்து என்னோட ரீட்மிலேயே ஆட் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டேன். இதுலேயும் நான் என்னோட ரீட்மியில் ஆட் பண்ணல, நான் அதுலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு MIT லைசன்ஸ் நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நான் வாங்கிக்கிறேன். அது நெசசரி இல்லை, பட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லது. ஸோ நான் இப்போ ரீட்மியில் என்னோட லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா இதில் போய் தான் அவங்க க்ளோன் பண்ணணும் இல்லையா, என்னோட யூசர் நேம் நான் இதில் கொடுக்க வேண்டியது. ஏன்னா அதில் இருந்து தான் யூசர்ஸ் உங்களோட ப்ராஜெக்டர் கையில் அவங்களோட சிஸ்டருக்கு காப்பி பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இதை நான் ஏற்கனவே விக்கியில் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இது ஈஸி தான், உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் என்னோட ரீட்மியில். ஓகே, இது சேவ் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் எல்லாமே கரெக்டாக சேவ் ஆகிடுச்சு. நான் 4 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கடைசியாக பாக்ஸ் ரன்னர் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் லைசன்ஸ், ரீட்மி, பாக்ஸ் ரன்னரோட லோகோ, HTML, ஜாவாஸ்கிரிப்ட், CSS எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பண்ண ப்ராஜெக்டை எப்படி கிட்ஹப்பில் அப்லோட் பண்ணுறதுன்னு கிளியராக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கிட்ஹப்பில் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை கொலிக்கு யாராவது பண்ணி வச்சுருக்கதை உங்களுக்கு நீங்கள் இப்போ உங்கள் சிஸ்டமுக்கு டவுன்லோட் பண்ணணும், நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சர்ச்சில் போயிட்டு இப்போ சிம்பிள் ப்ராஜெக்ட் யூஸிங் HTML அப்படின்னு சும்மா போடுறேன். எனக்கு இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டை நான் உங்களுக்கு ப்ளான் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு இதில் நிறைய வழி இருக்குது சரிங்களா. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாருங்க, இவர் நிறைய பண்ணி வச்சுருக்கோம். இது அவ்வளோத்தையும் நான் வந்து என்னோட சிஸ்டம்க்கு நான் பண்ணேன், டவுன்லோட் பண்ணேன். அது எப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இதில் இருக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு கிடையாது, கொஞ்சம் ஈஸி தான். நான் உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். ஈஸியாக தான் இருக்கும். இதை இருக்குல்ல, இந்த டவுன்லோட் ஜிப் இதை நீங்கள் கொடுத்தாலே போதும். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, டவுன்லோட் ஆகட்டும். அடுத்தால ஓப்பன் வித் விஷுவல் ஸ்டுடியோ போட்டிருக்கா, அதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது நீங்கள் போனீங்க அப்படின்னா இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ பொருளாக போகாது, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ புதுசாக அந்த விஷுவல் ஸ்டுடியோ கொடுக்குறேன்.
ஸோ அதில் போயிட்டு நீங்கள் க்ளோன் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோன் ஆகும். வெயிட் பண்ணலாம். ஸோ எல்லாம் ரெடி ஆகும் இல்லையா? ஓகே இப்போ பாருங்க க்ளோன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டக்குனு க்ளோன் ஆகும். இதில் எல்லாமே இருக்குது. இதில் லைவ் சர்வர் எந்த இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இந்த விஷயம் ஸ்டுடியோட அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ எனக்கு அதனால சரியாக தெரியல. ஓகே இதில் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைலுக்குள்ளே போயிட்டு இப்போ அது வந்து ஜிப் ஃபைலாக இருக்குது. நான் இப்போ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குள்ளே நான் போயிட்டு பார்க்குறேன் ஃபஸ்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணிருக்கேன்ட்டு. ஓகே எல்லாமே கிளியராக இருந்திருக்கு. நினச்சதை விட நிறைய ஃபைல்ஸ் வந்திருக்கு. சூப்பர். சரி ஓகே ஓகே நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே நான் இப்போ என்னோட விஷுவல் ஸ்டுடியோ போகல அந்த ஃபைல்ஸை நான் உள்ள கொண்டு வரேன். ஓகேங்களா? நான் அது எந்த நேம்ல இருந்துச்சோ நான் அதை ஃபஸ்ட்டு என்னோட விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை எடுத்து தேவைக்கு ஒரு நிமிஷம். ஓகே இதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன் இல்லையா? வின்றார் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸில் போய் உங்களுக்கு எதில் சேவ் ஆகுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது டிஃபால்ட்டாக எங்கே சேவ் ஆகுதோ அதுவே சேவ் ஆகும். அது அதோட இஷ்டம். ஸோ இதுக்கு நேமாக வச்சுக்கிறேன். ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படி கொடுத்தோன்னா எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தோன்னா இப்போ ஒரு 2 செகண்ட்ஸில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகலாம். ஓகே இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு போய் பார்க்குறேன் எல்லா ஃபைல்ஸும். ஓகே நான் இப்போ என்னோட விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கிறேன். ஓகே நான் இதில் போயிட்டு ஓப்பன் ஃபைல் கொடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் விஷுவல் ஸ்டுடியோட எப்படி யூஸ் பண்ணிட்டு. ஸோ சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதில் போய் எந்த ஃபைல் HTML ப்ராஜெக்ட் அப்படி தானே சேவ் பண்ணுவீங்க. நான் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அது எங்கே இருக்குது? HTML ஒரு நிமிஷம். ஓகே நான் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தேன் அப்படின்னா அது நியூ விண்டோ ஆகி உங்களுக்கு தெரியாது பேசிக். ஸோ இதில் போய் ப்ராஜெக்டில் நிறைய ஃபைல் இருக்கும். ஏஜ் கால்குலேட்டருக்குள்ள போகிறேன். ஸோ இதில் இண்டெக்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட்டு HTML இருக்குதா, நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் நான் CSS. ஓகே CSS வந்து ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே இப்போ எனக்கு HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் இது வந்து ஏஜ் கால்குலேட்டர். நான் இப்போ லைவ் சக்கரில் போய் பார்க்குறேன் இது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. இது நான் பண்ண கோடிங் கிடையாது ஆக்சுவலி. ஓகே நான் செக் பண்ணணும் இல்லையா? ஓகே சூப்பர் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே இது என்னோட ஒரிஜினல் டேட்டா பர்த் கிடையாது. நான் இப்போ புரிய வைக்கிறது. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்னோட இதில் நீங்கள் எப்போவுமே லைக்கை பார்த்துக்கோங்க. சரிங்களா? 1.5K 20 60 23 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. அது ஒர்த்தாக இருக்காது. ஓகே 181 இருக்கும். சில விஷயம் ஓகே இருக்கும், சில இது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நிறைய விதமாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் GitHubல போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே இதில் நிறைய HTML ஃபைல்ஸ் இருக்காங்க. பட் நம்ம கரெக்டான ஃபைலை தான் சூஸ் பண்ணணும். தப்பான ஃபைலை சூஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? இது வரவே இதில் ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதான் HTML வீடியோ. HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் நான் எப்படி உங்களுக்கு GitHubல அப்லோட் பண்ணுறது அண்ட் இன்சர்ட் பண்ணுறது எல்லாம் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது புது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரியாக்ட் வீடியோ தான் வரும். ஸோ turn on guys and don't forget to like, share and subscribe. Thank you guys. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. See you in next video.